ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சனில் இருந்து திலகா பேசுகிறேன். இன்னைக்கு டைம் என்னன்னு பாருங்கள். இப்போ தான் வந்து லஞ்சு உள்ளே நுழையிறேன். என்ன சமைக்க போகிறான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் ஒயிட் ரைஸுக்கு அரிசி வச்சுருக்கேன். இந்த பக்கம் டபரா வச்சுருக்கேன். தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதே லேட்டு. இங்கே வந்து சிக்கன் 65 போடுறதுக்கு க்ளீன் பண்ணி பெசரி வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணி இன்னைக்கு தெலுங்கு வருஷம் பரம், அதனால பிரியாணிக்கு யூஸ்வலாக பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அரிசி ஊற வச்சுருக்கேன். பிரியாணிக்கு இது சாப்பாட்டுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாங்க பார்க்கலாம். இங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுட்டேன். நல்லா பொரியுது. வெங்காயம் போட்டுக்கலாம். வித்தியாசமாக அப்படின்னா யூஸ்வலாக செய்யாமல் என்ன வித்தியாசம் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பிரியாணி வந்து க்ரீன் கலரில் செய்யலாம் அப்படின்ட்டுன்னு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, ஒரு லவங்கம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லிலாம் இதிலே இது பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து புதினாலாம் வதங்கிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா, பசி வந்துடுச்சு. அதனால் தக்காளியும் வந்து போட்டுட்டேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. பசினால ஸ்டவ்வே டான்ஸ் ஆகுதுங்க. அப்புறம் இங்கே வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வந்து 1/2 கிலோ சிக்கனு பெரிய பெரிய பீஸாக போட்டு இதில் வந்து கொஞ்சம் தயிர், வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு போட்டு ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம வதக்கிக்கலாம். செய்யறது ஈஸியான வேலை தான். ஆனால் இந்த ரெடி பண்ணுறது இருக்குது பாருங்கள், இந்த வெயில் காலத்தில் அதுதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லீவு தானே அப்படின்னு ஒரு 9 மணி வரைக்கும் தூங்கியாச்சு. இருந்து பார்த்தா லேட் ஆகிடுச்சு. என்ன சமைக்கிறதுன்னு டிஃபனே வந்து லேட்டாக தான் சாப்பிட்டோம். சரி, பாப்பா வீட்டில் இருக்கிறதுனால இந்த பிரியாணி வேணும், ஒரே மாதிரி இல்லாமல் போர் அடிக்குதுமா அப்படின்னா இப்போ கேஸ் தட்டுப்பாடுனால கடையிலையும் வந்து வாங்கி கொடுக்க முடியாது. கடையே இல்லை எங்கள் ஏரியாலலாம். எல்லா கடையும் காலி. டீ கடை கூட கிடையாது, ஸ்நாக்ஸ் கடை கிடையாது. இனிமேல் வீட்டில் தான் செய்யணும் அப்படின்ட்டுன்னு ஹோட்டலில் சாப்பிட்ற பெண்களுக்கெல்லாம் கம்பல்சரி வீட்டில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்காது ஆண்டவரில். கொரோனா, அப்புறம் என்னங்க என் காலை உடைச்ச அது எப்படியாச்சும் ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கு. சரி, இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி கேஸ் காலி ஆகிற வரைக்கும் குதூகலமாக சாப்பிட்லாம். அப்புறம் கூழுதான் என்னங்க. இந்த பக்கம் வந்து பாவப்பட்ட ஜீவனுக்கு அரிசி போட்டு வச்சிருக்கேன். சோறு வெந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சோத்தை வெடிச்சு வச்சிருவோம், நம்ம சாப்பிட்டு அப்புறம் யோசிப்போம். இல்லைன்னா வெறும் தை சோறும் ஊறுக்காவும் தான். இந்த சிக்கன் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும்.
நல்லா வந்து சிக்கனும் வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள். நம்ம இதில் வந்து பச்சை மிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பச்சை மிளகா காரம் இருக்கும் இல்லைங்களா, சில பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், காரம் நல்லாவே இருக்குது. இப்போ வந்து இதுக்கு கலர்லாம் வேண்டாம், ஏன்னா என்ன போட்டாலும் அந்த க்ரீன் கலர் மாறிடும் இல்லைங்களா. இருந்தாலும் காரம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய் தூளே வந்து போட்டுக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் வந்து ரொம்ப காரம் கொடுத்துரும், பச்சை மிளகாய் வேறு அப்புறம் வெயில் காலத்துக்கு சூடாயிடும். அதனால் அதுக்கு பதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லெமனு, அப்புறம் நெய், அந்த காரத்தை தணிக்கிறதுக்காக வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வந்து கரம் மசாலா போடல, ஏன்னா வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம். சிக்கன் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. 1க்கு 2 தண்ணி ஊற்றுறேன். எனக்கு இந்த அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும், 2 தண்ணி ஊற்றினாதான். ரெண்டு அழாக்கு போட்டிருக்கேன், 4 அழாக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து உப்பு காரம் வேணும் செக் பண்ணிவிட்டு, வேணும்னா கொஞ்சம் நம்ம குழம்புல காய்த்தூள் போட்டுக்கலாம். அந்த க்ரீன் கலர் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. யூஸ்வலாக செய்கிறது இல்லாமல் இந்த மாதிரி புதினா இன்னும் கூட வேணும்னா 2 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். அரிசி வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம உப்புலாம் செக் பண்ணிக்கலாம். இந்த அரிசி இதில் போட்டுடலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டேன், செம்மையாக இருக்குது. கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதை வந்து டம் போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் மீடியமாக சிம்மை குறைச்சி வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டும். இந்த பக்கம் வந்து சாதம் வெந்துட்டு, சாதம் வெடித்த உடனே இப்படி மாற்றி போட்டுக்கிட்டு சிக்கன் 65 வந்து பண்ணிடலாம். சாதம் வந்து வடிச்சிட்டேன், பிரியாணியை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டேன். முட்டை வேக வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் சிக்கன் பக்கோடா போட்டோம்னா. எல்லாம் கடையில் விற்றா வாங்கி கொடுத்துருவோம். கடை இல்லாத காரணத்தினால், கேஸ் இல்லாத காரணத்தினால் கடையிலேயே சிக்கன் பக்கோடா வைக்க மாட்டேன்றாங்க. அவளுக்கு வேணும்னு அதனால் கொஞ்சமாக ஒரு அகன்ற கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அகலமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். அதில் சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொருட்காட்சியில் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பவுட்ரு தான், வேறு எதுவுமே போடலை. கொஞ்சோண்டு 2 டீஸ்பூன் கடல மாவு போட்டிருக்கேன், கொஞ்சம் லெமன் ஊற்றிருக்கு. உப்புலாம் அதிலேயே இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொண்ணுக்கு வேற பசிக்குதான், வாசனை முடியலம்மா. வீட்டில் இருந்தாலே வர வர ரொம்ப தொல்லையாக போச்சு, ஏன்டா லீவ் விடுறாங்கன்னு. பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிச்சின்னா அதே தொல்லை பண்ணுறாங்க. டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க போல இருக்கு. கொஞ்சம் பொரியட்டும். இங்கே பாருங்கள்,
65 ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி இன்னும் ரெடி ஆகலை, அதுக்குள்ளே 65 ரெடி ஆகிடுச்சு. அதை போட்டு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே காலி பண்ணிவிடுவோம். செமையாக இருக்க பாருங்கள். நம்ம மசாலாலாம் உதிர்ந்து போகாமல் அதிலே நல்லா ஒட்டி இருக்கு பாருங்கள். எஜுகேஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி பவுடர் விட்டால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போயாச்சும் ஒரு நாள் தானே, இங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அடுத்த வீடு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் 65 நல்லா இருக்குங்க, நல்லா ஜூஸியாக. பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு, பசி வேற. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் கொஞ்சமாக லெமன் ஊற்றணும். இதில் விதை இருக்குது, அதை எடுத்துக்கேன். புதினா, நெய் வந்து 1 டீஸ்பூன் மேலே விட்டுக்கிறேன். நான் இந்த ஸ்பூனை இதில் போட்டுருவேன். அது என்னமோ எனக்கு அடிக்கடி நான் சமைக்கும் போது நெய் எடுத்துட்டேன்னா அது உள்ளே போடுற பழக்கம் ஆயிடுச்சு. அது ஏன்னு தெரியல. அது போட்டால் தான் ஒரு முழு சமையல் சமைச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்குது. இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் டம் போட்டோம். இந்த பக்கம் சிக்கன் 65 வந்துட்டு இருக்கு. சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. முட்டை வேக வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்க பறக்க இருக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. உகாதி. உகாதி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான். நாங்கள் வந்து இது சாப்பாடு விஷயம்னு இல்லை, பொதுவாகவே எதாக இருந்தாலும் நான் எதுவும் வாழ்க்கையில் மிஸ் பண்ணாதான்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம நினச்சா தானே மிஸ் பண்ணுறதுக்கு. ஆண்டவனே தேவையானதை எனக்கு கொடுத்துட்றோம், அதை வச்சு நம்ம வந்து போதும் அப்படின்ற ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்களா? சாப்பாடு விஷயத்தை தவிர வேறு எதாக இருந்தாலும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.